டிவியே கிடையாது, அமிர்தம்னு பேர் இதுக்கு பேர். அப்போ ஏற்பட்ட அமிர்தமயமான இந்த வேத சப்தத்தினால உலகத்தில் எல்லா துர்பிக்ஷங்கள்லாம் போய் சுபிக்ஷம் ஏற்படணும், காலத்தில் மழை வரணும், எல்லாருக்கும் நம்ம இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சாமானிய கிரகஸ்தனாக இருக்கணும், நம்ம எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலும் இருக்கும். இந்த வேதம் பாராயணம் வச்சுட்டா நமக்கு மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் எல்லாருக்கும் இந்த க்ஷேமம் வந்துடுறதுனால நமக்கும் அதில் கிடச்சிடும். பேர் காலத்தில் மழை பெய்யணும், ரொம்ப மழை ஜாஸ்தியாக பெய்ஞ்சாலும் ஆபத்தாக இருக்குது. அதில் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி எல்லாமே ஆபத்து. இது அத்தனையும் வேத சப்தத்தினால்தான் சரியாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி வேதத்தினால நிறைய யாகங்கள் பண்ண சொல்லியிருக்கு. வேதம் முழுக்க சோம யாகங்கள், வாஜபேய யாகம், அக்னிஷ்டோம யாகம், நிறையா யாகங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு நிறைய நியமங்கள் உண்டு, அது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. 5 நாளைக்கு உபவாசம் இருக்கணும், எஜமானன் சாப்பிடவே கூடாது, வெறும் பால் தான் சாப்பிடணும். அப்படிலாம் அந்த நியமங்களை அனுஷ்டானம் பண்ண முடியாததுனால என்ன பண்ணியிருக்கேன்னா, எய்யங் கிருத்துமதீதே தேன தேனா சேஷ்டம் பவதி, என்னென்ன யாகம் பண்ணணுமோ அந்த யாகத்துடைய மந்திரங்கள்லாம் நம்ம பாராயணம் பண்ணிட்டா இந்த யாகம் அனுஷ்டித்த பலன் கிடைக்கிருக்கு. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி வாஜபே அசகிருத் வாஜபேயம் நிறைய வாஜபேய யாகங்கள் பண்ணியிருக்கார். அஸ்வமேதம் 100 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கார் ராமர் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் ராமாயணத்தில்